Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசுடைய வாழ்க்கையின் கடைசியில கூட தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுகிறார், இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வேதனையினால் நிறைந்திருக்கிறார். ஏன்? இன்னும் சில நேரத்திலே அவர் சிலுவையிலே தொங்க வேண்டியது இருக்கிறது, பாடுபட வேண்டியது அவசியம். அதை நினைத்து அவர் அங்கே வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெரிய பாடுகள் அவருக்குள்ளாக. அந்த நேரத்தில் பாருங்க என்ன ஆகுது. 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் அந்த இடத்திலே வியாகுலம், வேதனை தாங்காமல், ஐயோ நான் எப்படி பாடுபடுவது ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கொஞ்ச நேரம், ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக ஒன்று செய்து விடலாம் என்று எண்ணினார். சிலுவைக்கு போகாமல் இருந்தால் என்ன, பாடுபடாமல் இருந்தால் என்ன என்று ஒரு வினாடி அப்படி எண்ணி அதை பேச ஆரம்பித்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தன்னுடைய வருத்தத்திலே, வேதனையில அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன்? அவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன் என்று முதல்ல இருந்து செய்துகிட்டே வர்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் கஷ்டமான நேரம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார். அநேக நேரத்தில் சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்லை. அதனால்தான் பெரிய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தவறி விடுகிறோம். இயேசு ஏன் அந்த இடத்துல தவறவில்லை? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் ஏன் தயங்கவில்லை அந்த இடத்துல? ஏனென்றால் இவ்வளவு நாள் அதை தான் செய்து வந்தார், அதுதான் அவருக்கு பழக்கம். இப்பொழுது புதிதாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை. வியாகுலத்தின் மிகுதியினாலே ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்தார். ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எவ்விதத்தில் பலப்படுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். அங்க என்ன பிரச்சனை? இயேசுவுக்கு உள்ளத்திலே ஒரு வியாகுலம், வேதனை, உள்ளத்திலே ஒரு சஞ்சலம், கண்ணீர் விடுகிறார், வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிறார். தேவதூதன் வந்து பலப்படுத்தினான்னு சொன்னா எப்படி பலப்படுத்திருப்பான்? 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு சாப்பாடு கொண்டிருப்பான். இந்த இடத்துல என்ன செய்திருப்பான்? தேவதூதன் வந்து அவருடைய உள்ளத்தை தேற்றி இருப்பான், உள்ளத்தை பலப்படுத்தி இருப்பான். தேவதூதன் வந்து உள்ளத்தில் பேசி அவரை தைரியப்படுத்தி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதன் வந்து கலங்கி போயிருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த இயேசுவை, சஞ்சலத்தில் இருந்த இயேசுவை உள்ளத்திலே தேற்றி அவரை பலப்படுத்தி இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதே போல உங்களுக்கு நடக்கும்? நிச்சயமா நடக்க முடியும். ஏன் நடக்கிறது இல்லைன்னா நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, பல விதத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை வந்து தேவதூதர்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்துகிறார்கள். தைரியத்தோடு அந்த தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை பலப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார். அடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 26, இயேசுவை கைது பண்ணுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பிதாவினிடத்தில் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, ஒரு லேகியோன் என்று சொன்னால், லீஜியன் என்று சொன்னால் 6000 தூதர்களாம். 12 லீஜன்ஸ், லேகியோன் என்று சொன்னால் 72,000 தூதர்கள், அதற்கு மேலாகவும். இயேசு சொல்றார், இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணினால், விண்ணப்பித்தால் தேவன்
72,000 தூதர்களுக்கு மேலாக எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப இயேசு என்ன அறிந்திருந்தார்? தேவதூதர்களை அனுப்பும்படி கேட்க முடியும், தேவதூதர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்க முடியும். நாம் கேட்டால் தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், நாம் விசுவாசித்தால் அது நடக்கும். தேவதூதர்கள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு விசுவாசிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசித்தார். நான் கேட்டால் 72,000 தூதர்களுக்கு மேல் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கிறார். ஆனாலும் சிலுவையிலே தொங்குகிற இயேசு, பாடுபடுகிற இயேசு தேவதூதர்களை கூப்பிடவே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த 72,000 தூதர்களுக்கு மேல சூழ நின்று வேடிக்கை பார்த்திருப்பார்கள். ஆண்டவரும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றார், தேவனும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றார், போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன்றார், இயேசுவும் கூப்பிட மாட்டேன்கிறார். கைகள் கட்டப்பட்டவர்களை போல ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அன்றைக்கு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒன்றும் செய்யாமல். ஏன் செய்ய முடியவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை, இயேசுவும் அதை வேண்டிக் கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருந்தால் அத்தனை தூதர்களும் வந்து சிலுவையில் இருந்து அவரை மீட்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அன்றைக்கு கொண்டிருப்பார்கள் தேவதூதர்கள். அது நடந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்புக்கு வழியே கிடையாது, இல்லையா? அன்றைக்கு ஏன் தேவன் தேவதூதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்? இயேசுவை சாக விட்டார் சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக. அத்தனை தேவதூதர்கள், ஒரு தேவதூதன் எத்தனையோ மனிதனுக்கு சமாதானம். ஒரு தேவதூதன் போதும் ஆயிரக்கணக்கான மனுஷனை கொல்வதற்கு. ஒரு தேவதூதன் போதும். ஒரு தேவதூதனை அனுப்பினால் அன்றைக்கு கதை முடிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான தூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான தூதர்களை தேவன் எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அனுப்புவார். ஆனால் நான் கேட்க போகிறதில்லை, தேவன் அதை அனுப்ப போகிறதில்லை. பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். சிலுவையில் நான் மரித்து ரத்தத்தை சிந்த வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே தொங்க விட்டார், பாடுபட விட்டார். அங்கே ரத்தத்தை சிந்த அனுமதித்தார் ஆண்டவர். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார், பாடும்படும்படியாக, அறையப்படும்படியாக, சாகும்படியாக. தேவதூதர்கள் அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டளையும் இல்லை, தேவதூதர்களுக்கு விளங்கல. இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், இந்த மீட்பின் பணி தேவதூதர்களுக்கு விளங்கவில்லை. அவர்களுக்கு வியப்பு, ஏன் நாம் இவரை காப்பாற்ற முடியவில்லை? ஏன் இவரை காப்பாற்றும்படியாக கட்டளை கொடுக்கப்படவில்லை? ஏன் இவர் இப்படி மரிக்க வேண்டும் என்று அங்கே விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு மறுபடியுமாக பணி கொடுக்கப்படுகிறது, இயேசுவுக்கு உதவி செய்யும்படியாக. பிறகு எப்போ உதவி செய்யறாங்க? அவருடைய உயிர்த்தெழுதலிலே உதவி செய்கிறார்கள். அங்கே பேசாமல் இருந்தவர்கள் அந்த கல்லை புரட்டும்படியாக, அங்கே நிற்கும்படியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவையில் அறையப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள், ஏன் இப்படி இவர் சாக வேண்டும் என்று, தேவகுமாரன் சாக வேண்டும் என்று வியந்து பார்த்து கொண்டு, நாம் எதுவும் செய்ய முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவதூதர்கள் சாகிறதை கண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் உயிர்த்தெழும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், கல்லை புரட்டு என்று சொல்லி. அந்த தேவதூதனுக்கு எவ்வளவு வேகம் வந்திருக்கும் பாருங்க. கொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த தூதன் இறங்கி வந்து பூமி அதிர்கிற விதத்தில், அதிர்ச்சி அளிக்கிற விதத்தில் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்காருகிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். பார்த்த பயத்திலேயே செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன் பாதுகாக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தூதர்களுக்கு இந்த திருப்தி கிடைக்கிறது. கல்லை புரட்ட, கல்லின் மேல் உட்கார,
அங்கு வருகிறவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவதூதர்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார்கள். இயேசு அதை விசுவாசித்தார். தேவதூதர்களை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் தேவன் அனுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். தேவதூதர்கள் தமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விசுவாசித்தார்.